ஹை டார்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ எம் அ டீ குக்கர் அண்ட் ஐ எம் யோர் கோகோ. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாடா அரேஞ்ச் மேரேஜ் வித் மை ப்ரொஃபஸர் பார்ட் 7டா. லாஸ்ட் பார்ட் எதுலேருந்து விட்டுருப்போம்னா ஜேகே உசுப்பேற்றி விட்டதில் நம்ம ஜியோப்புக்கு, அப்புறம் சுகாக்கு, அப்புறம் ஜிமின், அப்புறம் ஒயின், இவங்க எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் கிஸ் அழகாக ஸ்மூத்தாக நடந்துடும். அதே மாதிரி டே இருந்துட்டு யோசித்து பார்க்கும்போது ஜங்குக் தான் வந்து டேக் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸாக இருந்திருப்பாங்க. பட் அது ஜங்குக்கே தெரியாமல் இருந்திருக்கும். இதோட தான் லாஸ்ட் பார்ட் நான் விட்டுருந்தேன். இப்போ வாங்க அதுலேருந்தே நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், வாங்க நம்ம ஸ்டடிக்குள்ளே போகலாம். இப்போது அப்படியே டே இருந்துட்டு கீழே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்காரு. இப்போ மேலேருந்து அப்படியே ஜங்குக் இருந்துட்டு இறங்கிட்டு வராரு. எல்லாமே ரெடி ஆகிட்டு காலேஜ் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்காரு. டேவை பார்த்துட்டு ஒரு முறை தான் முறைச்சிட்டு அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறாரு. டேவை அப்படியே நக்கலை சிரிச்சிட்டு அப்படியே கீழே புரிஞ்சுட்டு சாப்பிட்ருக்காரு. இங்கே அப்புறம் மிஸ்ஸஸ் கிம் இருந்துட்டு, ஐயோ ஜங்குக்கு வந்துட்டியாப்பா, எந்திரிச்சிட்டியா பார், ரெடி ஆகிட்டு எப்படி வந்துட்டேன்னு, இன்றைக்கெலாம் சீக்கிரமாக ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டியே. அது ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான். அப்புறம் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டு அவங்க அத்தைக்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காங்க. தேவை இதெல்லாம் பார்க்குறாரு. அவங்க வந்துட்டு, ஐயோ இன்றைக்கி உனக்கு பிடிச்சதே தான் செஞ்சுருக்கீங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களாம் அப்படியே ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. ஐயோ எனக்கு பிடிச்ச டிஷ், தேங்க்ஸ் அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவர் வந்துட்டு அப்படியே அவங்க அம்மா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இங்கே இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. டே இருந்துட்டு, சரிம்மா காலேஜ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், அவனை சீக்கிரம் சாப்பிட்டு வர சொல்லுவேன். அத்தை இல்லைங்க அத்தை, நான் இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பஸ்ஸில் போகலான்ட்டு இருக்கேன், எனக்கு வேறு யாரும் ட்ராப் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இது பார்க்குறாங்க. அவங்க அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு போயிடுறாங்க உள்ள. இப்போ இருந்துட்டு அப்படியே ஜங்குக் பக்கத்தில் வராங்க. ஜங்குக்காக உட்காந்து சாப்பிட்ருப்பாரு. பக்கத்தில் வரது அவருக்கு ஃபீல் ஆகுது, ஆனால் அவர் எதுவுமே இது பண்ணல, அவர் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்ருக்காரு. ஏண்டா காரில் வர முடியாது? ஏன் காரில் வர முடியாது சொல்லு. எனக்கு உங்க கூட வர்றதுக்கு பிடிக்கல, அதனால வரமாட்டேன். ஏன் என் கூட வர்றதுக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கல தான். காரில் தான் வந்து தான் காலேஜ் இறங்கணுன்ட்டு இல்லை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட பஸ்ஸில் வந்தப்போ அப்படி இல்லைன்னா ஜிமினை நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிப்பேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அப்படி டே பார்த்துட்டு, ஏன் காரில் போனால் கிஸ் அடிச்சிடுவேன்னு பயமாக இருக்கா? ஏய் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவராக கீழே கொஞ்சிருக்காரு. சொல்லுடா கிஸ்னா பயமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உனக்கு பயம் இருக்காது, ஏன்னா நீ தான் இருக்கிறவங்க எல்லாத்துமே கிஸ் அடிச்சுக்கிட்டு இருப்பியே, எனக்கு அப்படி இல்லையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தேர்ந்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாங்க. போட அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. என்ன டாவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை போட்டே அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. டேவா டானே நல்லா தான் இருக்குது, கூப்பிட்டுப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறாரு சிரிச்சுட்டு. இங்கே ஜங்குக்கு வந்துட்டு, எப்படி ஃப்ளோட் பண்ணுறான் பாரு, எவனாச்சும் இருப்பா இல்லாமையா இவன் வந்துட்டு இது பண்ணியிருப்பான், எவ்வளோச்சும் இருக்கிறதுனால தான் ஃபஸ்ட் கிஸ்லாம் முடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவராக இருந்துட்டு அப்படியே சிங்கிலாம் எல்லாமே போட்டு அப்படியே அவர் இருந்துட்டு போயிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அத்தைக்கு ஒரு ஹக் கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறாரு. இப்போ அப்படியே வீட்டை விட்டு வெளியே வந்துடலாம். ஜிமினோட பைக் தான் நின்றுட்டுருக்குது. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே ஏறிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஜங்குக்கா அப்படியே ஜிமினியே பார்க்குறாங்க. ஜிமினோட ஃபேஸில் 1000 வாட்ஸ் பல்ப் எரிஞ்சிட்ருக்குது. எதுக்கு இப்போ இப்படி பிரகாசமாக இருக்குது உன் மூஞ்சி, என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ப முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு இருந்துட்டு பார்க்குறாங்க. ஜிமின் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு வராரு. இப்போ அப்படியே காலேஜில் இறங்கிட்டாங்க 2 பேரும். இப்போ அவங்க 2 பேரும் இறங்கிட்டு அப்படியே உள்ளே போகும்போது முன்னாடி ஒருத்தங்க வந்துட்டு அப்படியே லூசுத்தனமாக அப்படியே எதுவுமே பக்கத்தில் முன்னாடி வரவங்க பின்னாடி வரவங்க எதுவுமே கண்டுக்காமல் அப்படியே முன்னாடி எடுத்து நடந்து போயிட்டுருக்காங்க. அது நம்ம ஒயின் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜிமி வந்துட்டு கேட்குறாங்க. ஆமாண்டா ஒயின் தான், எதுக்கு இப்படி நடந்து போயிட்டுருக்கான், ஒயினு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கூப்பிட்டே இருக்காங்க. பட் உங்கள் காதுலேயே எதுவுமே விழுகலை. நீங்கள் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஹம் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு அந்த குஷியில் அந்த ஃபஸ்ட்டு கிஸ் நடந்த குஷியில் அப்படி போயிட்டுருக்கீங்க. இப்போ அவனுக்கு 2 பேரும் அப்படியே வந்து உங்களோட ஷோல்டர்ஸை பிடிச்சிக்கிறாங்க. இப்போ தான் நீங்கள் கான்சியஸ் ஆகுது. மச்சான் எப்போ வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க.
என்னடி தொண்டை தண்ணி வத்த வத்த அங்கே ஒருத்தன் நின்றுட்டு கத்திக்கிட்டு கிடக்குறேன். என்ன கூட பார்க்காம எங்கடி போயிட்டுருக்க? ஏ ஏ இவ என்னமோ பண்ணுறாடா, என்ன பண்ணுறான்னு தெரியல. எனக்கும் அதான தெரியல மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே இருந்துட்டு இப்படியே பார்க்குறாங்க. என்ன கர்மன் தெரிய பண்ணுற, சொல்லிட்டு பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறீங்க. என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஜங்கு நீ சொன்னதெல்லாம் நடக்காதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு ஓடுறீங்க. அவங்கள என்னடா பண்ணுற இவன் லூஸ் தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே வராங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு அப்படியே கிரவுண்டில் போய் உட்காடுறீங்க. இப்போ அவனுக்கு முன்னாடி வந்து என்னடி அசிங்க அசிங்கமாக என்னத்தையும் பண்ணிகிட்ருக்க, அது என்னமில்ல வெக்கண்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஜிமினா வெக்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. இப்போ வயன் வந்துட்டு டேய் ஜங்கு நீ சொன்னது எதுவுமே நடக்காது. என் ஆளுக்கு நான் தான் ஃபஸ்ட் கிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கா புரியல. என்னடி என்ன சொல்கிற புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என் ஆளுக்கு நான் தான் ஃபஸ்ட் கிஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. உன் ஆள்னா ஹோபி ப்ரொஃபஸரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களும் அப்படிங்கிற மாதிரி டிங்குன்னு தலையாட்டுறீங்க. அவங்களா சுத்தமாக புரியல, என்ன நினச்சேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் நடந்தது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறீங்க. இங்கேயா ஜங்குக்கு அப்படியே வாயில் கையை வச்சுட்டு உட்காந்துடுறாரு. இங்கேயா ஜிமின் வந்துட்டு அத்தாடி அத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களை வந்துட்டு அப்படி ஊற்றி பார்த்துட்ருக்காங்க. அப்படிங்களா அவரோட கண்ணை பார்க்கணுண்டா, அது அவ்வளோ அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு தெரியுமா. அவர் ஷிவராகி பேசினது பார்க்கணும். அச்சோ இதெல்லாம் என் ஹோபிக்கிட்ட மட்டும்தான் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் அவ்வளோ வெக்கப்பட்டு சொல்கிறீங்க. இப்போ ஜெயிக்கிட்டு வயன் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதாடி, ப்ரொஃபஸரை போய் கிஸ் பண்ணி வச்சுருக்கடி. ஆமாம் என்னோடய ஹோபியை தானே நான் கிஸ் பண்ணேன். அப்படியே லூஸு 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜிம்மில் இருந்துட்டு உங்களை சொல்கிறேங்க. நீங்களா ஏன்டா சின்ன இதுக்கு இப்படி பேசிகிட்ருக்க? ஸோ இனி எப்படி அவரை ஃபேஸ் பண்ணுவேன் சொல்லு. ஃபர்ஸ்ட் கிஸ் வேறு கொடுத்துட்டேன்னு சொல்கிற, அதுக்கு ஏதோ காரணத்து வேறு சொல்கிற, அதுதான் அவர் ஃபர்ஸ்ட் கிஸ்ன்னு. எப்படி அவரை எப்படி நீ ஃபேஸ் பண்ணுவேன்? ஐயோ அவர் வேறு நம்ம கிளாஸுக்கு தாண்டி வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இனி அவரெல்லாம் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கேயா ஜெயிக்க இருந்துட்டு ஷோ முடியலடி. ஆனால் நீ எதையோ பண்ணி தப்பிச்சுக்கிற. ஆனால் ஜிமின் உனக்கு ஆல் ஃபஸ்ட் கிஸ்ஸாக இருக்க மாட்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு அவர் இருந்துட்டு லைட்டாக வைக்கப்படுறாரு. ஒரு நிமிஷம் ஜிமின் நீ ஏன் இப்போ வைக்கப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இல்லை நான் வைக்கப்படலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை போக பார்க்குறாரு. இப்போ அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு காலர் பிடிச்சிடுறாரு. அவரா அப்படியே இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதான். அவர் இப்போது அப்படியே 2 பேர்த்துக்கு முன்னாடி நீல் டவுன் பண்ணி உட்காந்துட்ருக்காங்க. இங்கே ஜங்குக்கு அவ்வளோ கோபத்தில் உட்காந்துட்ருக்காங்க. இங்கே வயன் வந்துட்டு பாருப்பட்டு போவினாய் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அதான் சொல்லிட்டேன்லடா, உங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொல்லலான் தான் இருந்தேன், அது சரி அப்படிங்கிற மாதிரி. சரி வேண்டாங்கிற மாதிரி. ஏன்டா நான் உங்ககிட்ட மட்டும் எல்லா முடிவும் நான் கேட்டு தான் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு போன பிளைண்ட் டேட்லேருந்து எனக்கு ஃபஸ்ட்டு நடந்த கிஸ் மாரி இருக்கும் எல்லாமே உனக்கு தெரியும்லடா. ஆனால் நீ மட்டும் எப்படி இவ்வளோ ஷெல்ஃபீஸாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜிம்மின்னு போட்டு வறுத்தெடுத்துருக்காங்க. இங்கேயா வயந்து அதானே நேற்று நடந்து எனக்கு ஃபஸ்ட்டு கிஸ் கூட நான் எப்படி சொல்கிறேன், அப்போ கூட கல்லூரி மொங்கனாட்டு அப்படியே உட்காந்துருக்கே தவிர நீ ஒன்றுனாச்சும் வாய்த்தான்னு சொல்கிறியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறேங்க. ஆனால் எப்படி அந்த பூனைக்குட்டியை போய் நீ கரெக்ட் பண்ண, அது பார்க்குறதுக்கு அவ்வளோ கோல்டாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வயந்து வந்து கேட்குறாங்க. பூனைக்குட்டியும் கூப்பிடாதா, அது நான் மட்டும்தான் கூப்பிடுவேன். போடா எங்ககிட்டேருந்து மறைச்சில்ல, நீ எப்போ பார்த்தாலும் உன் முன்னாடி தான் பூனைக்குட்டின்னு நான் கூப்பிடுவேன். அப்படியே ஜேகேவாதி பார்த்துட்டு சிரிக்கிறாரு. மச்சான் மன்னிச்சிட்ட தானே வயன், அது ஒன்றுமில்ல வயன், ஃபஸ்ட்டு அவர் டேட்டிங் போய் பார்க்கலான்னு சொன்னாங்களா, சரி நாங்கள் சும்மா டேட்டிங் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் நேற்று நடந்த கிஸ்ஸில் அவர் இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இப்போ ஜெயிக்க வந்துட்டு என்ன கருமத்தை வேணால் நீ பண்ணி தோலடா, ஆனால் இந்த வெக்கத்தை மட்டும் பட்டாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜிமினா இருந்துட்டு போடா அச்சோ எனக்கு கவுத்து பட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா இருந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வயந்துட்டு அப்போது ஆக மொத்தம் நம்ம எல்லாருமே கமிட்டட். நான் கமிட்டட், அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நீங்கள் இன்னும் கமிட்டடே இல்லை.
போய் அவரை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு, நீ என்னத்த பேசுகிற, ஏன்டி இது மாதிரி வேறு ஏதோ ஒரு ப்ரொஃபஸரும் நீ கிஸ் பண்ணியிருந்தா அடித்து வாய்கையெல்லாம் உடச்சிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லுவீங்க. இப்போ புரியுதா நீ என்னத்தை பண்ணிட்டு வந்திருக்கேன்னு, போ இன்னைக்கு சாவடி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களா ஐயோ அவசரப்பட்டுட்டோமோ, இல்லை இல்லை நம்ம ஹோபி தானே ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போது அப்படியே கிளாஸ் நடக்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பீரியட் ஹோபியோட பீரியட் தான். அவரை அப்படியே உள்ளே வராரு. வந்தோடனே அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே கடைசியில் உங்களோட ஐஸ் கிட்ட வந்து அப்படியே நாக் ஆகுது அவருக்கா அப்படிங்கிற சொல்லிட்டு, ஓகே லாஸ்ட் எந்த டாப்பிக்லேருந்து எடுத்தோம் அதுலேருந்து எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை எடுக்கிறாரு. நீங்களா வச்ச கண்ணு வாங்காமல் அவருக்கே அது நல்லா ஃபீல் ஆகிற மாதிரி இப்போ வந்துட்டு பார்த்துருக்கீங்க. நீங்கள் எப்போவுமே அப்படி தான் பார்ப்பீங்க. பட் அவர் வந்துட்டு அது கேஷுவலாக தான் எடுத்துப்பார். பட் இப்போ வந்துட்டு அவர் நீங்கள் எந்த இன்டென்ஷனோட பார்க்குறீங்க நல்லாவே தெரியுது. அதனால் அவர் வந்துட்டு ஐயோ இவ என்ன இப்படி பார்த்துட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்ருக்காங்க. எடுத்துலாம் முடிச்சுட்டு வயன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. நீங்களா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போய் நிற்கிறீங்க. நாங்கள் லாஸ்ட்டாக அசைன்மெண்ட் கொடுத்துருந்தேன்ல, அது ஏதோ டவுட்டுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால் கேபினுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. நீங்களா ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறீங்க. அவங்களா என்னடி கேபின்காரர் கூப்பிட்றாங்க அடித்து வெளுத்து கட்டுறதுக்கா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி இருந்துட்டு கேட்குறாங்க. நீங்களா அவனை அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க. இப்போ ஜெக்கி இருந்துட்டு ஆமாம்மா நான் அதுதான் நினைக்கிறேன், சும்மா தோலை உரிச்சு தொங்க விட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏண்டா நீ மட்டும் ஸ்டாஃப் ரூமுக்கு போனால் உனக்கு கிஸ்ஸு கிடைக்கும், எனக்கு மட்டும் போனால் அட்டி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்படியே அவங்க காதில் போய் சொல்கிறீங்க. ஜெக்கேவா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். என்னடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியாதுன்னு நினச்சா எனக்கு அப்படியே வந்துட்டு ஸ்டாஃப் ரூமில் சுச்சுன்னு எனக்கு கேட்டுச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஜெக்கேவா ஐயோ என்னது இது, இந்த நாய்க்கு எல்லாமே தொலைஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பி உட்காந்துக்கிறாங்க. நீங்களா அப்படியே அவனை பார்த்து ஒரு ஸ்மிர்க் பண்ணிவிட்டு அப்படி உட்காடுறீங்க. ஆனால் என்னோட ஹோபி நான் போய் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பியில் உட்காந்துட்டு இருக்கீங்க. இங்கேயா ஜிமின் வந்துட்டு நீங்களாம் இது பண்ணுறதை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்ருக்காங்க. இப்போ அப்படியே ஜிமினுக்கு வந்து நம்ம சுகாகிட்ட இருந்து மெசேஜ் வருது. அவரை அதை பார்த்துட்டு அப்படியே அழகாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இதுவா அவங்க பார்த்துட்றாங்க. ஓஹோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் சேமாக கோரஸாக சொல்கிறாங்க. அப்படி கொஞ்சம் கம்முன்னு இருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்துட்டு சேட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அப்படியே கொஞ்சம் டைம்ஸ்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகுதுடா. இப்போது அப்படியே லாஸ்ட் கிளாஸ் நம்ம டேயோட கிளாஸ் தான் நடக்குது. டேவா அப்படியே உள்ளே வராரு. உள்ளே வரும்போது ஃபுல்லாக அப்படியே ஜங்குக்கு மேலே தான் கண் இருக்குது. பட் ஜங்குக்கா அவரோட பீரியட்னு தெரிஞ்சோன்னே நிமிர்றாரு. அவரை பாட்டுக்கு அப்படியே குஞ்சிட்டே உட்காருறாங்க. இங்கே வயனு ஜிமின் வந்துட்டு டேடியும் ஆள்ற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் வாய் மூடுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லிகிட்ருக்காரு. இப்போ டே வந்துட்டு லாஸ்ட்டு எந்த லெசன்லேருந்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரை அப்படியே லெசன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாரு எடுக்கிறதுக்கு. இந்தியா டே வந்து அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்காரு. பட் ஜங்குக்கா பார்த்த பாடே இல்லை. அவரை அப்படியே கீழே சும்மா குமிஞ்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே ஜென்ரலாக கிளாஸ்லாம் முடிஞ்சோன்னா ஓகே நீங்களாக ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலான்னு கேட்டிருப்பாரு. பட் யாரும் எந்த டவுட் இல்லைன்னு சொன்னாங்க. ஓகே நீங்கள் சும்மா ரிவைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அப்படியே எல்லாத்தையுமே அப்படியே ரோம் பண்ணிட்டு வராரு. எல்லா இடத்துலையும் அப்படியே கொஞ்சம் நேரம் கூட நின்றுருக்க மாட்டார். பட் ஜங்குக் பிளேஸில் வந்துட்டு அவராக அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இங்கேயா ஜங்குக் வந்துட்டு இதுக்கு இப்போ இவங்க நின்றுட்டுருக்கானம்மா, அதான் முன்னாடி அத்தனை பேர் விளைஞ்சிட்ருக்காளுங்களா, அவகிட்ட போய் நிற்க வேண்டியதுண்ணா அப்படி வீணு பல்ல காமிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டு அப்படியே திரும்பினாங்க. இங்கேயா ஜிம்மினும் வயனும் நிமிந்து கூட பார்க்கலையே. ஏன்னா நிமிந்து பார்த்தா அடுத்தது அவங்களுக்கு தான் என்ன நடக்கும்னு தெரியும். அதனால் எதுவுமே வரல, அவங்க பாட்டு குமிச்சிட்டு இருந்துருக்காங்க. இப்போ அப்படியே இருந்துட்டு நடந்துட்டு போயிடுறாரு. இப்போ அங்கே சில கேர்ள்ஸ்லாம் ஐயோ எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கும்டி, அப்படியே இவனை லபக்குன்னு சாப்பிட்றவன் போல் இருக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தர் சொல்கிறான். இதெல்லாம் அப்படியே ஜங்குக்கோட இயர்ஸில் கேட்குது. ஏன்னா அவங்களுக்கு 2 டெஸ்க் தள்ளி தான் உட்காந்துட்ருப்பாங்க. டே இருந்துட்டு முன்னாடி போயிருப்பார். இப்போ ஜங்கு கொள்ள உட்காந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஏன் மச்சான் இங்கே என்னென்ன இப்படி பார்க்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டு இப்போ வயன் வந்துட்டு கேட்குறாங்க. அப்படியே ஜங்குக்கு வயனை பார்த்துக்குறாங்க. ஏண்டா ஃபஸ்ட்டு அவங்களா ஃப்ளர்ட் பண்ணும்போது நீ என்ன சொன்ன? என் புருஷன் பரவாயில்ல அழகாக தான் இருக்கான், இத்தனை பேர் ஃப்ளைட் பண்ணுறாங்களேன்னு சொல்லிவிட்டு அப்படியே கௌரவமாக அவ்வளோ கெத்தாக இருந்துட்டு இருந்தேன். இப்போ என்ன எங்கேயோ ரொம்பவுமே தீர வாசம் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க டீசிங்காக. இது கொஞ்சம் கம்மி போடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்காக இருந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவரோட கிளாஸும் முடிஞ்சிச்சு. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு அவரோட லாக்கர்கிட்ட போகிறாங்க. இப்போ அவங்க லாக்கருக்கு பக்கத்தில் அப்படியே ஒரு
வந்து வந்து அப்படியே விழுகுது பேஸ்கெட் பால். அப்படியே அவங்கள என்ஜாய் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஷர்ட் இவனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கோட ரியாக்ஷன் இருக்குது. ஜிமின்ட்டு சீனியர் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறோம், சும்மா தான் விளையாண்டு பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திமிராக சொல்கிறாங்க. இந்த சீனியரோட பேர் வந்து நம்ம ஜாக்சன் வச்சிடலாம். ஓகேடா, ஜாக்சன். இதுக்கு முன்னாடிக்கு அந்த பேரை நான் இந்த எஃப்எஃப்ல யூஸ் பண்ணியிருக்கேன், நான் தெரியலையே. ஓகேடா, நம்ம சீனியரோட நேம் வந்து ஜாக்சன்ரா. ஓகே, இப்போ ஜாக்சன் வந்துட்டு அப்படியே போட்டு அடிக்கிறாங்க. பால் அடிச்சிருப்பார். அவங்களுக்கு சமக்கம் வந்திருக்கும். சீனியர் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்துட்டு கேட்டுறாரு. இப்போ ஜாக்சன் வந்துட்டு என்ன பண்ணுற, ஒன்றும் இல்லையே, சும்மா அடித்து விளையாண்டு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தெனாவிட்டு சொல்கிறாங்க. அடித்து விளையாடுற மாதிரி இருந்துச்சுன்னா போய் விளையாட்டை கேமில் காட்டு, இந்த மாதிரி எச்சத்தனமை என்கிட்ட காமிச்சிட்ருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவனுக்கு சொரியப்பாக வந்துடுது. அவனுக்குன்னு ஒரு 2 அலக்கைகள் இருந்திருப்பாங்க. அவனுங்களை வந்துட்டு என்ன பேசுகிற, யாரை பற்றி என்னடா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சீனியர்ஸ் அப்படியே சண்டைக்கு வராங்க. ஜங்கு இருந்துட்டு அப்படியே அந்த அவனுங்களை முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்புறம் பெரிய புடிங்கியாட்டை இங்கே வந்து காமிச்சிட்ருக்க, அவ்வளோ உனக்கு இது இருந்துச்சுன்னா போய் உன் கேமில் காட்டு. என்ன, எனக்கு தெரிஞ்ச நீ இந்த டீமுக்கு கேப்டன் ஆகி 3 இயர்ஸா, எவ்வளோடா? ஆமாம்மா, அதை ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். 3 இயர்ஸ் இருக்கும். நீ தண்டமாக டீமை நடத்திட்டுருக்க, ஒரு கப்பு வாங்கியிருப்பியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நக்கலாக கேட்குறாங்க. ஜேகே இருந்துட்டு அவனுக்காக இருக்க அவ்வளோ கோவம் வருது. டே சுண்டக்கா பையனாட்ட இருந்துட்டு நீ பேசுகிற, என்னமோ நீ பெருசாக விளையாண்டு கிழிக்கிறவனாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நக்கலாக கேட்குறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு நான் விளையாட ஆரம்பிச்சேன்னா நீ தாங்க மாட்டேன், சரியா, உன் வேலையை பார்த்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. விளையாண்டு தானே, விளையாண்டு பார்த்துடலாம் வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு சண்டைக்கு இழுக்கிறாங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தோம்னா பேஸ்கெட் பால் கோர்ட்டில் நின்றுருக்காங்க. அங்கேயா அப்படியே சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் எல்லாமே சுற்றி நின்றுட்டு அப்படியே சேரப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சீனியர்ஸ்லாம் அப்படியே சீனியர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜூனியர்ஸ்லாம் அப்படியே ஜங்குக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கும் ஜாக்சனும் நேருக்கு நேர் நின்றுட்டுருக்காங்க. இப்போ மேட்ச்சில் ஆரம்பிக்க போகுது. யார் ஃபஸ்ட்டு 3 பால் ஷூட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். இப்போ டக்குன்னு பேஸ்கெட் பால் வந்துட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஜங்குக்கு இருந்துட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படியே அந்த பால் வந்துட்டு கையிலேருந்து பிடுங்கிட்டு அப்படியே பேஸ்கெட்டில் பாலில் போட்டுறாரு. போட்டுட்டு இப்போ அவனை நக்கலாக பார்த்து சிரிக்கிறாங்க. அவனுக்கா என்ன இப்போ நடந்துச்சுன்னு அவனுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கே டைம் ஆயிடுது. ஏன்னா அவ்வளோ ஃபஸ்ட்டு வந்து ஜங்குக்கு போட்டிருப்பாங்க. அவனா அப்போனா இவனுக்கும் விளையாட தெரிஞ்சிருக்கிறது போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாரு. இப்போ ஜங்குக்கு அப்படி பாலை போட்டோன்னே இங்கேயா ஜிம்மி வந்துட்டு வாடா மச்சான் ஓட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கேயா வயன் வந்துட்டு அதான போட்டு சாமி தாறுமாறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இங்கே அதுக்கு பக்கத்தில் ஒருத்தங்க வந்துட்டு கையை கட்டிட்டு நின்று பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிம்மி என்ன இது கையை கட்டிட்டு நின்றுட்டுருக்கீங்க, கை தட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சைடில் நின்றுட்டுருக்க உருவத்தை மட்டும் பார்த்துட்டு அப்படியே பேசுகிறாங்க, கை கட்டி இருக்கிறத மட்டும். இப்போ சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மூஞ்சி பார்க்குறாங்க. அவ்வளோதான், எந்த ஒரு இதுவும் பேசல. அப்படியே வாயை மூடிட்டு சைடாக ரொம்ப சைடாக ஓரமாக போய் வயன் பக்கத்தால் நின்றுக்கிறாங்க. வயன் வந்துட்டு ஏண்டா வய கொஞ்சம் கம்மலை வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் சாரி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. யாரும் இல்லை, தயாங் தான் அங்கே நின்றுட்டுருக்காரு. இப்போ தயாங் பக்கத்தில் அப்படியே ஹோபி வந்து நிற்கிறாரு. இப்போ வயனுட்டு ஹோபி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹோபியா அந்த பக்கமே திரும்பல, அவர் பாட்டு கம்மல் நின்றுட்டுறாரு. வயனுட்டு வச்சுச்சோ கோமா இருக்கானோ, நம்ம வேறு கேபின் கூப்பிட்டு போகவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பார்க்குறாங்க. சரி விட நம்ம ஹோபி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ மேட்ச் இருந்துட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே ஃபஸ்ட் பால் போட்டோன்னே இருந்துட்டு லைட்டாக சிரிச்சிருப்பார். இப்போது அப்படியே செகண்ட் இது வந்து ஆரம்பிக்குது. செகண்ட் வந்துட்டு ஜாக்சன் வந்துட்டு அப்படியே போய் பாலை போட்டுறான். பாலை போட்டு அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு நக்கலாக ஒரு சிரிக்கிறான். ஜங்குக்கு வந்துட்டு ஷட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ தேர்ட் வந்துட்டு அவங்க 2 பேர்த்தில் யார் போடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ஜிகே தான் வந்துட்டு அந்த பாலிங் போடுறாங்க. தேர்ட் பால்
ஜங்குக் போட்டார். இப்போ 4th பால் வந்துட்டு நடந்துட்டுருக்குது. இது யார் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ஜெயிக்க தான் இந்த பாலையும் ஷூட் பண்ணிடுறாரு. இப்போ அத்தையே இருந்துட்டு அப்படியே ஒரு வெற்றியான ஒரு ஸ்மைல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்மைல் அழகாக கொடுக்குறாரு. அவரோட பார்ட்னர் இருந்துட்டு இப்படி அழகாக விளையாடுறாங்களேன்னு சொல்லிட்டு இங்கேயே அவ்வளோ ஹாப்பியாக இருந்து பார்த்துருக்காரு. இங்கேயா ஜிமினியும் வைனியும் பார்க்கணும், அவங்கள குதிச்சுட்ருக்காங்க. வட மச்சான் சூப்பராக கலக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போய் ஜங்குக்கு இருந்துட்டு கட்டி பிடிச்சிடுறாங்க. கட்டி பிடிச்சிட்டு வட மச்சான் ஓட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 3 பேரும் அப்படியே குதிச்சிட்ருக்காங்க. இப்போ ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே திரும்பி அந்த சீனியர் ஒரு லுக்கு விடுறாங்க. அந்த ஜாக்சனும் அப்படியே ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை, அப்படியே அசிங்கப்பட்டு போய் நின்றுட்டுருக்கான். சீனியர்ஸாக அப்படியே அவங்களோட வாய்ஸ் எல்லாம் கம்மியாகிடுது. இங்கே ஜூனியர்ஸ் எல்லாம் அவ்வளோ கொண்டாடிட்டுருக்காங்க. எல்லாருமே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இங்கே ஹோபி இருந்துட்டு பரவாயில்லையே உன் ஆள் நல்லாவே விளையாடுறான் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அவன் நல்லா விளையாடாமல் அவன் வேறு யார் ஆள் என்னோட ஆளாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே போகிறாங்க. இப்போ டேப் போகிறது அப்படியே ஜங்குக் பார்த்துட்டு இவன் என்ன இங்கே பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு ஹாப்பி ப்ளஸ் ஆங்கர் அப்படியே ப்ளஸ் பொசசிவ் இதெல்லாம் கலந்த மாதிரி ஒரு டோன் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. இங்கே டே மச்சான் நானும் வரேன் அப்படிங்கிற சொல்லிட்டு கோபி இருந்துட்டு போகிறாரு. இதாக வயன் வந்துட்டு பார்த்துட்டு ஐயோ இவனை பார்த்து பேசுறதுக்கும் பயமாக இருக்குது, பேசினாங்க இதுதான் அடிச்சு போட்டானோ அதுக்கும் பயமாக இருக்குது, என்னதான் பண்ணி தொலையுது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிற சொல்லிட்டு இங்கே வயன் வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜிமின் டே சூப்பராக அடிச்சு கிழிச்சு அப்படியே தொங்க விட்டுட்டு தெரியுமா, சூப்பராக விளையாடுறக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜாக்சன் ஓகே நல்லா தான் விளையாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போடுறாங்க. ஜெயிக்கன்ட்டு அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு அப்படியே போயிடுறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப்டா நம்ம அப்படியே டேயோட வீட்டை போய் பார்க்கலாம். இப்போது அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ரூம்குள்ளே வந்தால் தயாங்க அங்கே உட்காந்துட்ருக்காரு. அவர் பாட்டுக்கு ஏதோ லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இப்போ அப்படியே ஜங்குக்கு வந்ததை தயாங்க நோட் பண்ணிடுறாரு. பண்ணிவிட்டு பரவாயில்ல போல சாருக்கு நிறையா கேம் விளையாட தெரிஞ்சுக்குது போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் தெரிஞ்சுக்குது, அதுக்கு என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரை கோல்டாக பேசிட்டு அப்படியே உள்ளே போயிடுறாரு. உள்ளே போய் பாத்ரூம் வந்து அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு. ஜங்குக்கா அப்படியே போகும்போது டிஷர்ட்லாம் எடுக்கிறதுக்கு மறந்துருப்பாரு, அதனால டவலை மட்டுமே கிராப் பண்ணிட்டு வராரு. இங்கே தயாங்க ஒர்க் தானே பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பாரு. பட் அவர் இப்படி வந்தோடனே அப்படியே தயாங்க வந்துட்டு பார்க்குறாரு. ஸோ செம்ம ஹாட்டாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ லேப்டாப்பை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ அப்படியே ஜங்குக்கு பின்னாடி போகிறாரு. ஜங்குக்கு அப்படியே அந்த ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பார். டிஷர்ட்டும் அப்படியே அவர் நைட் வேர் போடுறதுக்கு நைட் வேர் எடுத்துகிட்டு அப்படியே திரும்புகிறாரு. திரும்பினா அவ்வளோ க்ளோஸ்அப்பில் தயாங் வந்துட்டு நின்றுட்டுருப்பாரு. தயாங் என்ன பண்ணிகிட்ருக்க, தள்ளிக்கோ. என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியலையா, உனக்கு நிறையா கேம் விளையாட தெரியுதுல, இன்னைக்கு நைட்டுக்கு அந்த கேம் விளையாடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. இங்கேயா ஜங்குக்கு ஐஸ்லாம் வியர்டாகுது. என்னடா பேசிட்டு இருக்க, தள்ளிக்கூடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி இது பண்ணுறாங்க. நானும் பார்த்துட்ருக்கேன், டான்னு கூப்பிட்ருக்கேன். இங்கே பாரு, உன்னை விட 5 வருஷம் பெரியவன், மரியாதை கொடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவன் மரியாதை ஒன்று தான் கெடுப்போ, தள்ளிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்குக், ஓவராக பண்ணிகிட்ருக்க, அப்புறம் பாரு என்னால் கண்ட்ரோலில் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவர் வந்துட்டு அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு தூக்குறாரு. ஜங்குக்கு வந்துட்டு விட்ரோ விட்டு தயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் தயாங்க அப்படியே அவங்க வந்துட்டு துண்டு கட்டாக தூக்கிட்டு போகிறாரு. எங்கடா ஒரு விட்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மறுபடியும்டா வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போய் அப்படியே பெட்டில் போடுறாரு. ஜங்குக்கு வந்துட்டு டே சாரி நான் இன்னி டேன்னு கூப்பிடல, தயாங் வேண்டாம் பக்கத்தில் வர்றது அவ்வளோ, என் பர்மிஷனும் இல்லாமல் நீ 2 டைம் என்னை கிஸ் பண்ணியிருக்க, நான் அவ்வளோதான், எனக்கு அவ்வளோ கோவம் வந்துடும் பார்த்துக்கோ. அந்த 2 டைம் கிஸ்ஸை நீ நல்லா ஃபீல் தானே பண்ண சொல்லிடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் ஃபீலில் பண்ணல. சரி ஃபீல் பண்ணியா பண்ணலையான்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஓவர் ஆகுறாங்க. இப்போ ஜங்குக்கு இருந்துட்டு அவ்வளோதான், டப்புன்னு ஒரு குத்தை தான் விடுறாங்க அவங்க வயிற்றில். தேவா அப்படியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சைடில் போய் படுத்துடுறாங்க. இங்கே பாரு, எனக்கு பாக்ஸிங் தெரியும் சரியா,
தேவையில்லாமல் இன்னொரு டைம் பக்கத்தில் மட்டும் வந்த அவ்வளோ அடித்து மூஞ்சி கிஞ்சில் உடச்சி விட்ருவேன். பாரு நம்ம 2 பேத்துக்கும் இன்னும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வரல. நிச்சயமாக கிஸ் பண்ணதுனால கம்முன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா அப்புறம் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவர் வந்துட்டு கையை அவ்வளோ அழகாக கட்டுறாரு. தேவை வந்துட்டு ஐயோ குத்திட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருந்தாலும் அப்படியே ஜங்குக் பண்ணுற அந்த க்யூட்டான ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ சிரிப்பு வருது. ஷோ சாமி படுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ 2 பேர் இருந்துட்டு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் படுத்துடுறாங்க. இங்கே ஜங்குக் வந்துட்டு ஒரு வேளை ரொம்ப ஓவராக தான் குத்திட்டோமோ, வலிச்சிருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ லைட்டை திரும்பி தயாங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. இங்கேயா டே இருந்துட்டு எதுவுமே பேசல. டே அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. டே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அடித்தது வலிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓ நீ அடித்து எனக்கு வலிச்சிட போகுது ஏன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பிடுறாங்க. ஏன் நான் அடித்தாலாம் வலிக்காத உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கலாம். இந்த பஞ்சு போல் இருக்கிற கையை வச்சு அடித்தா வலிச்சிருமா அப்படி? நீ ஓவராக பேசுகிற, என்னோடய கை பஞ்சு கையா வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் குத்த போகிறாங்க. இப்போ தேர்ந்துட்டு அப்படியே கையை பிடிச்சிடுறாங்க. ஏண்டா என்ன மனசில் நினச்சிட்ருக்கா சொல்லு அப்படி சொல்கிறாங்க. நான் ஒன்றும் நினைக்கல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டைம் வேணும், சரி எடுத்துக்கோ, எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவர் படுக்கிறாரு. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே டேவை பார்த்துட்டு அவருக்கு ஜலசு கோவம் எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பஸ்ஸிவ்னஸில் அப்படியே பார்த்துட்ருக்காரு. இங்கே டே இருந்துட்டு இது புரியுது அவர் ஏன் இப்படி கோவமாக இருக்காங்கன்னு, பட் இருந்தாலும் கொஞ்சம் வறண்டே எடுத்து பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அப்படியே இது பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ அப்படியே ஒரு நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே எப்போ போல் இவங்க எல்லாருமே அப்படியே காலேஜுக்கு வந்துட்டு வராங்க. வந்தோடனே இந்த டைம் அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே லாக்கரை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு அவரோட லாக்கர் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு எப்போ போல் புக்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படியே போகிறாரு. பட் அப்படியே அவரோட ஐஸ் எல்லாம் அப்படியே ஷாக் ஆகி வியர்டாகி அப்படியே ஓப்பன் ஆகுது. அவரை அதுக்குள்ளே ஒரு ஃப்ளார், அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் வந்துட்டு அவரோட லாக்கரில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஷோ யார் இது இங்கே வச்சுருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அதோடு நான் இந்த பாட்டை வந்து என் பண்ணுறேன்டா. இது எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. மொக்கையாக கொடுத்துருந்தேன், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நீ ஒரு 2 பாட்டில் நல்லா சூடு பிடிக்குண்டா, ஓகேவா? நல்லா கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். ஓகே டார்மீஸ், பை பாய், லவ் யூடா.